அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஆமாங்க, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விஏஓ வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுவாங்க. அதன் வகையில் இந்த 2024 டு 2025க்கான நோட்டிஃபிகேஷன் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நவம்பர் டிசம்பரில் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா 2025 தான் இதில் போஸ்டிங் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த 2025குள்ளே அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. போஸ்டிங் 2025 தான் போடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஏஓ வேலைன்னா என்ன, இந்த விஏஓ வேலைக்கு கிராம உதவியாளர் வேலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இந்த விஏஓ வேலைக்கு எலிஜிபிலிட்டாக இருப்பாங்க, இந்த வேலைக்கு என்ன படிச்சிருக்கணும், ஸோ அதே மாதிரி சம்பள விவரங்கள்லாம் எப்படி இருக்கும், அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ்லாம் எப்படி இருக்கும், அது இன்க்ரிமெண்ட்லாம் எப்படி கிடைக்கும் நமக்கு, அதே மாதிரி அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணணுமா, இதை ஆஃப்லைனில் பண்ணணுமா, ஸோ இது எல்லாமே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் யாருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பார்த்திங்கனாக்கா தனித்தனியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கணுன்ற முதற்கொண்டு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எவ்வளோ வேக்கன்சி, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் என்னென்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எல்லாமே இதில் A to Z எல்லாமே பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை நமது வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு, அப்டேட்ஸு, நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே நம்ம வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுறதன் மூலிமா ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா அரசு வேலைக்கு போகிறது எல்லாருடைய கனவு. ஸோ எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஒரு 5 பேருக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ எல்லாருக்குமே இந்த தகவல் தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம தொடர்ச்சியாக போடுறதுக்குமே நம்ம ஒரு சின்ன ஒரு மோட்டிவ் கிடைக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு 2024 தமிழ்நாடு 2299 காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அப்டேட் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அக்டோபர் 26. ஓகேங்களா? ஸோ போன மாதம் தான் கொடுத்துருந்தாங்க. வந்த உடனே நம்ம அப்டேட் கொடுக்குறோம். ஸோ அதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அரசு துறையிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் முதற்கொண்டு எல்லாமே உடனுக்குடனே நம்ம தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு அது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிராம உதவியாளர் வேலைனா என்ன, விஏஓ வேலைனா என்ன, அது ரெண்டும் ஒன்று தான். ஸோ இதை இந்த விஏஓட வேலை என்ன, ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த விஏஓட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கிராமத்தில் நடக்கக்கூடிய எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, நல்லதாக கெட்டது, ஸோ அதே மாதிரி ஏதாச்சும் புதையல் கிடைத்தாலும் சரி, இல்லை பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்ஸ், ஓகேங்களா, உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட், டெத் சர்டிஃபிகேட்ஸு, வருமான சான்றிதழ், இருப்பிடச் சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், இந்த மாதிரி எந்த விதமான அஃபிஷியல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணுன்னாலுமே நீங்கள் இந்த விஏஓ தான் பார்த்திங்கன்னா அணுகணும். அவர் தான் எல்லாமே வாங்கி கொடுப்பாரு. ஸோ இவர் தான் அந்த கிராமத்துக்கே பொறுப்பு. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இவர் இவ்வளோ முக்கியமான போஸ்டிங்கில் போடுறாங்க. இந்த கிராம உதவியாளரோட வேலை இதுதான். ஓகேங்களா? இந்த வேலையை பற்றி தான் இதில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்துருங்க. தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு 2024 டோட்டலாக 2299 வேக்கன்சி அஃபிஷியலாக நமக்கு ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ இந்த வேலைவாய்ப்பு தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையானது டிஎன் கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு 2024 என்ற வேலைவாய்ப்பை அறிவித்துள்ளது. இது கிராமங்களின் அன்றாட பணிகளுக்கு உதவுவதற்காகவும் தங்கள் சமூகங்களுக்கு உதவ விரும்பும் மக்களுக்கு இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். அதாவது ஏன்னா இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்குறது எல்லாமே சமூக சேவை மாதிரி தான். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எந்த விதமான விஷயங்களாக இருந்தாலுமே நீங்கள் அவர்கிட்ட தான் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வேலையை தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அஃபிஷியல் வெப்சைட், ஓகேங்களா, www.tn.gov.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ கிராம உதவியாளர் ஆட்சேர்ப்பு 2024 ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும். இது முழுக்க ஆன்லைனில் விண்ணப்பிக்கவும் சொல்லியிருக்காங்க. ஏன் அதுக்கான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் இல்லை, ரேஷன் வேலையாக இருக்கட்டும், போஸ்ட் ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், அங்கன்வாடி, சத்துணவு, ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா
போலீஸ் வேலைவாய்ப்பு, ஸோ இந்த மாதிரி அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸுமே இனிமேல் ஆன்லைனில் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் வச்சுருந்தாங்களே, ரேஷன் வேலைவாய்ப்பு கூட முன்னெல்லாம் ஆஃப்லைனில் தான் இருந்தது. இப்போ 2 வருஷமாக தான் ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படி ஆன்லைனில் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, அப்ளை பண்ணுற சர்டிஃபிகேட்ஸும் சரி, அதே மாதிரி நிறைய பேர் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் செல்ஃப் அட்டாச்மெண்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வச்சு நிறைய பேர் மிஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி நிறைய இஷ்யூ நடந்திருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, எந்த அரசு வேலையாக இருந்தாலும், சின்ன அரசு வேலையாக இருந்தாலும் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கணுன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா விஏஓ வேலை ஆட்சேர்ப்பு, கிராம உதவி வேலை பிடிஎஃப், தமிழ்நாடு வருவாய், இதுதான் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். 1 by 1 பார்ப்போம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மாவட்டம் வரை எவ்வளோ வேகன்சி வந்திருக்குது, ஸோ எங்கேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்கன்றதை எல்லாமே தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வேலைவாய்ப்பு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் துறை, ஓகேங்களா, அங்கேருந்து தான் அஃபிஷியலாகவே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வருவாய்த்துறையிலேருந்து தான் இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்குது மக்களே. ஸோ அதே மாதிரி மொத்த காலி பணியிடங்கள், மொத்த வேகன்சி, டோட்டல் வேகன்சி அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 2299 வேகன்சி வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ தேர்வு செய்யும் முறை, ஓகேங்களா, ஸோ எப்படி செலக்ட் பண்ணுவாங்க நம்மளை அப்படின்னா, கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த நேர்காணல் மூலிமாவும் செலக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா, ஸோ கண்டிப்பாக இதில் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம் எப்படி இருக்குன்றதை வீடியோட தொடர்ச்சியாக சொல்கிறேன். ஸோ தொடக்க தேதி, ஓகேங்களா, ஸோ இந்த மாதம் அப்படின்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ கடைசி தேதியும் விரைவில் அறிவிச்சிருவாங்க. ஸோ இது வந்து முழுக்க ஆன்லைன், ஓகேங்களா, அப்ளை பண்ணுறதுக்கு முழுக்க இது வந்து ஆன்லைனில் தான் பண்ணணுன்றதை தெளிவாக சொல்லிட்டாங்க. அஃபிஷியல் வெப்சைட் வந்து யாராவது செக் பண்ணணும்னா www.tn.gov.in, ஓகேங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட். ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக, சரிங்களா, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி, ஓகேங்களா, டோட்டலாக 2299 வேகன்சி இருக்குது இல்லையா, அதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதோட வேகன்சி பார்த்தீங்கன்னா சென்னை 20, செங்கல்பட்டு 41, கோயம்புத்தூர் 61, கடலூர் 66, திண்டுக்கல் 29, தருமபுரி 39, ஈரோடுக்கு 141, காஞ்சிபுரமுக்கு 109, கரூருக்கு 27, கிருஷ்ணகிரிக்கு 33, மதுரைக்கு 155, மயிலாடுதுறை 13, நாகப்பட்டினம் 68, நாமக்கல் 68, பெரம்பலூர் 21, புதுக்கோட்டை 27, ராமநாதபுரம் 29, ராணிப்பேட்டை 43, சேலம் 105, சிவகங்கை 46, தஞ்சாவூர் வந்து 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வரையும் எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக உறுதிப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ சம்பளம் இருக்குன்றதை தெளிவாக சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து 35,000 வரைக்கும் இருக்கலாம்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டார்டிங் சேலரி, ஓகேங்களா, மாதத்துக்கு 11,000லேருந்து ஸ்டார்ட் ஆகும். நமக்கு வந்து இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் நமக்கு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக 35,000 வரைக்கும் இதில் சம்பளம் இருக்குன்ற மாதிரியும் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த வேலைக்கு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த வேலைக்கு எலிஜிபிள் தான், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஓகேங்களா. ஸோ வயதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தேர்வு செய்யும் முறையை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இதில் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தேர்வு செயல்பாட்டில் முதலில் எழுத்து தேர்வும் அதை தொடர்ந்து நேர்காணலும் அடங்கும். வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் திறமையானவர்கள் மற்றும் சமூகத்திற்கு உதவ அர்ப்பணிப்புடன் இருப்பதை உறுதி செய்து இது உதவுகிறது. அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். எக்ஸாமுக்கு அப்புறம் உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க. சைக்கிள் ஓட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ நடக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி விண்ணப்பம் எப்படி விண்ணப்பிக்கணும் அஃபிஷியலாக வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இது முழுக்க ஆன்லைனில் தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தோட இறுதிக்குள்ளே வரும். அப்படி இல்லைனா அடுத்த மாதம் வரும். அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் ஆகும். அதுக்கு முன்னாடியே நான் 1 மந்த்துக்கு முன்னாடியே, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் எல்லோருக்கும் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வாங்கிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.